எதிர்காலம் ஏஐ சம்பந்தமா தான் இயங்கும். அதை எல்லாரும் புரிச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையோட மிக உயர்ந்த நிலையை எப்படி அடையிறதுன்றது வரைக்கும் எல்லாருமே ஏஐயோட நாலேஜையும் எக்ஸ்பர்டைஸையும் எடுத்துக்கிட்டு தான் செயல்பட போறாங்க. இன்னும் 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா பூமியோட half ஆஃப் த பாப்புலேஷன் அட்வான்ஸ்ட் டெய்லி ஏஐ கம்பெனியன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. மீதி half ஆஃப் த பாப்புலேஷன் இவங்களுக்கு கீழே இருப்பாங்க. அவ்வளவுதான். யாரையுமே நீங்க எந்த விதத்திலையும் டிப்ரைவ் பண்ண முடியாது. டெய்லி ஏஐ கம்பெனியன்ஸ் யூஸ் பண்றவங்க எல்லாருமே எலைட் சொசைட்டியா மாற போறாங்க. இதனால என்னென்ன விளைவுகள்லாம் வரப்போகுதுன்றது அடுத்து. பணம் சார்ந்து எஜுகேஷனுக்கும் பணத்துக்கும் சம்பந்தமே இருக்காதுங்க. ஏஐ பவர்டு பிளாட்ஃபார்ம்ஸ் தான் 99.5% ஆஃப் த வேர்ல்ட் பாப்புலேஷனுக்கு எஜுகேஷனை ஃப்ரீயா எடுத்து போய் கொடுத்துரும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் he will receive tailored AI guided paths and education. AI கைடடா அவர் ஒரே நேரத்துல 10 டிசிப்ளின்ல வேணாலும் மாஸ்டர் பண்ண முடியும். குளோபல் லிட்ரசி ரேட்டுங்க 10 இயர்ஸ்ல 99% ஆயிடுது. எதிர்காலம் ஏஐ சம்பந்தப்பட்டது தான். நிறைய பேர் கேட்கறது இந்த ஏஐ பத்தி. ஆஸ் நித்யானந்தா ஏஐ பத்தி ஒரு சின்ன ஒரு அறிமுகமும் விளக்கமும் கொடுக்குறேன், கேட்டுக்கோங்க. ஆஸ் நித்யானந்தா ஏஐ சம்பந்தமான ஒரு சில செய்திகளை சொல்றேன். இது உங்களுடைய பல ஆயிரக்கணக்கான பேருடைய கேள்விகளுக்கு விடையா அமைஞ்சிரும். முதல் விஷயம், எதிர்காலம் ஏஐ சம்பந்தமா தான் இயங்கும். அதை எல்லாரும் புரிச்சுக்கோங்க. அதாவது ஏஐ சம்பந்தமா தான் எதிர்காலம் இருக்க போகுதுன்னா, நாலேஜ் எக்ஸ்பர்டைஸ் சார்ந்து மட்டும்தான் எதிர்காலம் இயங்க போகுது. அதாவது ஒரு சாதாரண விஷயமான ரூமை எப்படி கிளீன் பண்ணணும் அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு, உங்க பர்னிச்சர்ஸ் எப்படி அடுக்கணுங்கிறதுல இருந்து, உங்களுடைய வாழ்க்கையோட மிக உயர்ந்த நிலையை எப்படி அடையிறதுன்றது வரைக்கும் எல்லாருமே ஏஐயோட நாலேஜையும் எக்ஸ்பர்டைஸையும் எடுத்துக்கிட்டு தான் செயல்பட போறாங்க. ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும் யாரும் எதையும் செய்ய போவதில்லை. ஹியூமனிட்டிங்க ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூக்குள்ள நுழையுது. இது ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ. இப்ப ஆக்சுவலா நடந்துட்டு இருக்கு, ரைட் நவ் நடந்துட்டு இருக்கு. இன்னும் 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா 10 வருஷம் 2036, 2026, 2036 10 வருஷத்துக்குள்ள அட்லீஸ்ட் half ஆஃப் த பாப்புலேஷன், பூமியோட half ஆஃப் த பாப்புலேஷன் will be using advanced daily AI companions. The half of the population advanced daily AI companions யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. மீதி half of the population இவங்களுக்கு கீழே இருப்பாங்க. அவ்வளவுதான். அதாவதுங்கய்யா, யார் இப்ப அடுத்த 10 வருஷத்துல எலைட் சொசைட்டியா, ரிச்சா, இன்டெலிஜென்டா, எஜுகேட்டடா, பூமியோட எல்லா ரிசோர்சஸையும் என்ஜாய் பண்ற எலைட் சொசைட்டியா மாற போறாங்க அப்படின்னா, இந்த அட்வான்ஸ்டு டெய்லி ஏஐ கம்பெனியன்ஸ் யூஸ் பண்றவங்க தான் மாற போறாங்க. அது 50% ஆஃப் த பாப்புலேஷனா இருக்கும். மீதி 50% பாப்புலேஷன் இந்த எலைட் சொசைட்டியை ஃபாலோ பண்றவங்களா இருப்பாங்க. அவ்வளவுதான்.
இப்ப அந்த காலத்துலலாம் ஒருத்தனை டிப்ரைவ் பண்ணணும்னா எஜுகேஷன் டிப்ரைவ் பண்றது, இல்ல பொருளாதார ரீதியா அவனை வறுமையில வைக்கிறது, இப்படிலாம் டிப்ரைவ் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ இந்த காலத்துல அதெல்லாம் இதுக்கு மேல அதெல்லாம் எதுவுமே முடியாது. அடுத்த 10 வருஷத்துக்குள்ள யாரையுமே நீங்க எந்த விதத்திலையும் டிப்ரைவ் பண்ண முடியாது. இந்த டெய்லி ஏஐ கம்பேனியன்ஸை யூஸ் பண்ணாம போறவங்க தன்னைத்தானே டிப்ரைவ் பண்ணிப்பாங்களே தவிர, டெய்லி ஏஐ கம்பேனியன்ஸை யூஸ் பண்றவங்க எல்லாருமே எலைட் சொசைட்டியா மாற போறாங்க. அது 50% ஆஃப் த பாப்புலேஷன் அப்படிதான் ஆக போகுதுங்க. இதனால என்னென்ன விளைவுகள்லாம் வரப்போகுதுன்றது அடுத்து 2036ல எஜுகேஷன் வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஆயிட்டு இருக்கும். அக்சசிபிள் டு ஆல். பணம் சார்ந்து எஜுகேஷனுக்கும் பணத்துக்கும் சம்பந்தமே இருக்காதுங்க. இப்போ நான் சொல்றேன், இந்த செக்யூலர் எஜுகேஷனான இன்ஜினியரிங் படிக்கிறது, டாக்டர் படிக்கிறது, ஒரு லாயருக்கு படிக்கிறது, இந்த மாதிரியான எஜுகேஷன் மட்டும் இல்லைங்கயா, லைஃப் சார்ந்த எஜுகேஷன், வாழ்க்கை சார்ந்த எஜுகேஷன், இது எல்லாம் கூட முழுக்க முழுக்க ஃப்ரீ ஆயிட்டு இருக்கும். அப்சல்யூட்லி ஃப்ரீ ஆயிட்டு இருக்கும். ஃப்ரீயா மட்டும் இல்ல, அக்சசிபிள் டு ஆல் ஆயிட்டு இருக்கும். The universal free education next 10 yearsல 2036க்குள்ள ரியாலிட்டியா மாறிட்டு இருக்கும். ஏஐ பவர்டு பிளாட்ஃபார்ம்ஸ் தான் 99.5% ஆஃப் த வேர்ல்ட் பாப்புலேஷனுக்கு எஜுகேஷனை ஃப்ரீயா எடுத்து போய் கொடுத்துரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏஐ பவர்டு பிளாட்ஃபார்ம்ஸும் குளோபல் பிராட்பேண்டும் 99.5% ஆஃப் த வேர்ல்ட் பாப்புலேஷனுக்கு ஃப்ரீயா கிடைச்சிரும். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிராட்பேண்ட் ஏஐ பவர்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் கூட பெய்டா இருக்காது, ஃப்ரீ ஆயிடும் 2036க்குள்ள. அது மட்டும் இல்லாம 99.5% of the world population will have access to high quality personalized learning. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் he will receive tailored AI guided paths and education. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நீங்கெல்லாம் லாயர் ஆகணும்னா ஒரு படிப்பு படிக்கிறீங்க, இன்ஜினியர் ஆகணும்னா ஒரு படிப்பு படிக்கிறீங்க, டாக்டர் ஆகணும்னா ஒரு படிப்பு படிக்கிறீங்க. ரொம்ப ரேராத்தான் ஒரே நேரத்துல 3 படிப்பையெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு. இல்லைன்னா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது. பிராக்டிக்கலா நெக்லிஜிபிள் 0.1% பீப்புள் வேணா நான் டாக்டர் மெடிக்கல் படிச்சுக்கிட்டே சைட்ல ஆன்லைன்ல இன்ஜினியரிங் படித்தேன், இல்லை ஆன்லைன்ல நான் லா படித்தேன், இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிறது ரொம்ப ரேர் இந்த மாதிரி இருக்கிறது. ஆனால் 2036க்குள்ள ஒரு ஸ்டூடெண்ட் என்னவாகணும்னு நினைக்கிறானோ அது மல்டிபிள் டிசிப்ளின்ல இருந்தாலும் டெய்லர்ட், அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பர்சனலைஸ்டா டெய்லர்டா எஜுகேஷன் சிஸ்டம் மாறி போயிடும். ஏஐ கைடடா அவர் ஒரே நேரத்துல 10 டிசிப்ளின்ல வேணாலும் மாஸ்டர் பண்ண முடியும். இது நடக்க போகுது. அதே மாதிரி காலேஜஸும் சிங்கிள் டிசிப்ளின் காலேஜஸா இருக்காது. காலேஜஸ் will become more like a practical labs. ஒரு பிராக்டிக்கல் லேப் இருக்கும், அதுல மெடிக்கல், இன்ஜினியரிங் அத்தனை சப்ஜெக்டுக்குமான பிராக்டிக்கல் லேப்ஸ் மட்டும் இருக்கும். பிராக்டிக்கல் லேபுக்கு தேவையானவங்க மட்டும் வந்து அதை கத்துக்கிட்டு போவாங்க. மற்ற எஜுகேஷன்ஸ் மொத்தமும் ஏஐல முடிஞ்சு போயிடும். உதாரணத்துக்கு ஒரே இடத்துல
லா, என்ஜினியரிங், மெடிசன், இது எல்லாத்துக்குமான பிராக்டிக்கல் கோச்சிங் நடக்கும். மற்றபடி நாலேஜோ எக்ஸ்பர்டைஸோ ஏஐ மூலமாவே கொடுக்கப்பட்டுரும். இந்த எக்ஸ்பர்டைஸ்ல ஒரு பர்ஃபெக்ஷன் வரணும்னா பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். அந்த பிராக்டிசிங் சென்டர்ஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர தனி டிசிப்ளின் காலேஜஸ்லாம் இருக்காது. இதெல்லாம் நடக்க போது பாப்பீங்க. குளோபல் லிட்ரஸி ரேட்டுங்க 10 இயர்ஸ்ல 99% ஆயிடுங்க. எஜுகேஷன் வேணாம்னு சொல்ற நபர்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்காம போகுமே தவிர வேணும்னு நினைக்கிற யாருக்குமே கிடைக்காமல் போகாது. அதனால குளோபல் லிட்ரஸி 99% ஆயிடும். அச்சீவ்மெண்ட்ஸ் கேப்ஸ் 62% ஸ்லாஷ் ஆயிடும். இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் சொல்றது எல்லாமே 2036 நடக்க போகுது. இன்னும் சில விஷயங்கள் எதிர்காலம் ஏஐ சம்பந்தப்பட்டதுதான், அதுல சந்தேகமே இல்லை. எல்லாமே நாலேஜும் எக்ஸ்பர்டைஸும் சார்ந்துதான் இருக்க போகுது. இப்போ நிறைய இந்த நாலேஜ் எக்ஸ்பர்டைஸ் சாராத பிலாசபிஸ் இதெல்லாம் மெல்ட் டவுன் ஆயிடுங்க. நம்முடைய ஹியூமன் சொசைட்டியோட ஃபண்டமெண்டலான விஷயங்கள் இருக்கு பாருங்க. ரிலிஜியன், நேஷனலிசம், ரேசிசம், சோசியல் ஸ்ட்ரக்சரு, இது எல்லாமே இந்த ஏஐ ரெவல்யூஷனால, ஏஐ பிரேக் த்ரூவால, ஏஐ, ஏஜிஐ, ஏஎஸ்ஐ இந்த பிரேக் த்ரூவால புடம் போடப்படும், ஆசிட் வாஷ் செய்யப்படும். அதனால நாம் நினைத்து கூட பார்க்காத மாற்றங்கள் உண்டாகும். உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள். ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ.